வணக்கம். நான் தாவரவியல் பேராசிரியர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தாவரம் என்னவென்றால் கறிவேப்பிலை. இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா முரியா குனிஜி. இது ரூட்டேசி வகை குடும்பத்தை சார்ந்த தாவரம். இந்த தாவரம் இல்லாமல் உணவே கிடையாது. எல்லாவித உணவு, நொறுக்கு தீனி, தின்பண்டங்கள் இவை அனைத்திலும் மிக முக்கியமான பிராதன பண்பை வகிக்கக்கூடியது இந்த முரியா குனிஜி என்று சொல்லக்கூடிய கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் இருக்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் கறிவேப்பிலை மிக பெரும் இடத்தை வகிக்கக்கூடியது. அந்த உணவுகளிலே மிகப்பெரிய முக்கியமான ஆள் யார், அது ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறது கறிவேப்பிலை தான். ஆனால் அந்த கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா மிக குறைவான அளவே அது இடம்பெற்றிருக்கும். ஆனால் இதில் என்ன சார் நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட நன்மைகள் இருக்குது. இது ஆண்டு தாவரம், ஓராண்டு வளர்ந்து பயன்பெறக்கூடிய தாவரம், பல ஆண்டுகள் வரையில் வாழக்கூடிய தாவரம். இந்த தாவரத்தில் பயனுள்ள பகுதி என்னன்னு பார்த்தோம்னா வேர், தண்டு, இலை மூன்றும். அதில் மிக முக்கியமான பயனுடையது பார்த்திங்கன்னா இந்த இலைகள் தான். இந்த இலைகளில் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த கறிவேப்பிலை துவையல் செய்து சாப்பிட்டோம் என்றால் நமக்கு கண் பார்வை தெளிவாக தெரியக்கூடியது. அது மட்டுமின்றி இந்த கறிவேப்பிலையை அன்றாட உணவுகளில் நாம் சேர்த்து உண்ணும் பொழுது சேர்த்து அதை உட்கொண்டோம் என்றால் இரத்த ஓட்டம் சீராக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கறிவேப்பிலையை நம் உணவுடன் சேர்த்து கறிவேப்பிலை சாதமாக உட்கொண்டால் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை சரி செய்யும், குடல் புழுக்களை அழிக்கும், மலக்குடலில் ஏற்படுகிற சிக்கலை தவிர்த்து இந்த கறிவேப்பிலை நன்கு பலனளிக்கக்கூடியது. இந்த கறிவேப்பிலையை நாம் பொடி செய்து வைத்துக்கொண்டு உணவில் அன்றாட உணவுகளில் நாம் கலந்து சாப்பிடலாம். இந்த கறிவேப்பிலையுடைய இலை சாறை அரைத்து தலைக்கு தேய்ச்சி வந்தோம்னா நீண்ட கூந்தல் வளர்ச்சியை பெறலாம். இந்த கறிவேப்பிலை அன்றாட உணவுகளில் சேர்ப்பதை விட வாரம் வாரம் ஒரு சிறப்பு உணவாக அதை பயன்படுத்தணும் என்றால் இரத்த ஓட்டம் சீராக அமையும். இந்த இரத்தத்தில் ஏற்படுகிற இரத்த சிவப்பணுக்கள் விரைந்து வளரக்கூடியது, நீண்ட நாள் வளர்ந்து அழியக்கூடியது. அப்போ இரத்த சிவப்பணுக்கள் உடம்பில் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப இளமையானது கட்டுக்குள் வரும், முதுமையை விரட்டக்கூடியது. அது மட்டுமின்றி இந்த கறிவேப்பிலை இலை சிறந்த நோய் எதிர்மம் அப்படின்னு சொல்கிறோம், ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இலை. இந்த இலை சாறை நாம் நேரடியாகவே உட்கொள்ளலாம். விடியல் காலை நேரங்களில் இந்த கறிவேப்பிலை சாறை நாம் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வாதம், பித்தம், சிலேத்துமம் கட்டுக்குள் வரக்கூடியது. காலை நேரங்களில் இந்த கறிவேப்பிலை இலை சாறுடன் வெந்நீர் கலந்து குடித்தோம் என்றால் கண் பார்வை பலப்படும், முடி உதிர்தலை தடுக்கும், புதிய முடி ரோமங்கள் வளரக்கூடியது. அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது வளரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே பார்த்திங்கன்னா இளநரை வரும். அந்த இளநரையை முழுமையாக தடுக்கக்கூடியது இந்த கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை சாதத்தில் சேர்ப்பதனால் பல் ஈறுகளினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பல் ஈறுகள் வளர்ச்சி அதிகமாக இருந்ததுன்னா பல் முதுமையில் கொட்டாது, பல்லுடைய வேர்கள் பலப்படும். இப்படி பல்வேறு விதப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இதயம் சார்ந்த நோயை, நுரையீரலுடைய சளிகளை அறுத்து இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு நன்மையை கொடுக்குது. இந்த தினசார் நுரையீரலுக்கு சளிக்கு போய் கறிவேப்பிலையை பயன்படுத்தலாமா அப்படின்னா அதில் உள்ள அல்கலாய்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பாக்டீரியங்கள், நுரையீரலில் சேர்ந்துள்ள பாக்டீரியங்களை அழித்து சளியை கட்டுக்குள் வைத்திருக்கு. இந்த மாதிரி அது மட்டுமின்றி இந்த கறிவேப்பிலையினுடைய சாறு காய்ச்சிய பசும்பாலில் சேர்த்து தேன் கலந்து சாப்பிடுவதனால் இந்த உடலில் ஏற்படுகிற வெப்ப சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, வெட்டை சூடு, பெண்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், மாதம் மாதம் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. இந்த கறிவேப்பிலையை நாம் அன்றாட உணவுகளில் சேர்த்து கொள்வோம். அது மட்டுமின்றி நம்ம உணவுகளில் சில மிக்சரில் பார்த்திங்கன்னா துவையலில் சாதங்களில் வைக்கும்போது அந்த கறிவேப்பிலையை நீக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம். அதை இன்று முதல் செய்யாதீங்க. ஏன்னா அந்த கறிவேப்பிலை அவ்வளவு அற்புதமான நன்மையை கொண்டது. ஒரு வீட்டில் எலுமிச்சை, கறிவேப்பிலை, முருங்கை மூன்றும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கறிவேப்பிலை மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியது. இந்த கறிவேப்பிலையை நம்ம அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கலனாலும் வாரம் ஒரு முறையாவது இந்த கறிவேப்பிலை சாதம், கறிவேப்பிலை துவையல், கறிவேப்பிலை ரசம், கறிவேப்பிலை பசும்பால் தேன் சாறு இவை பயன்படுத்தினால் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது, முடி உதிர்தலை தடுக்கும், முகப்பொலிவை அதிகப்படுத்தும், கண் பார்வை சிறப்படையும், அதுக்கப்புறம் பல் ஈறுகளை குணப்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பாத வெடிப்புன்னு சொன்ன கிராக்கு, பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அதிகமாக பாத வெடிப்பு ஏற்படும். அது பார்த்திங்கன்னா உடல் வெப்பத்தை வெளிப்படுத்துகிற வழிகளில் பாதம் முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அப்போ அந்த பாத
வெடிப்பை சரி செய்து கொண்டு பாதம் பொலிவு பெறும். நம்முடைய கை கால்களில் ஏற்படுற சுருக்கத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான அரிய மருந்தை அன்றாட உணவுகளில் ஃப்ரெஷ் அண்டு பவுடர் ஃபார்மில் பயன்படுத்தினால் மக்கள் அனைவருக்கும் நன்கு பலன் கிடைக்கும். நன்றி. பயன்படுத்துங்கள். வணக்கம்.